அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, அந்த எண்ணெயில் தான் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், பல்லாரி இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். அது தாளித்ததுமே அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி மட்டும் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு அதில் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் வதக்கும் போது நமக்கு அடி பிடிச்சிடாமல் ஒரு மசாலா கருவுன ஸ்மெல் வந்துடாமல் அதுக்காண்டி தீய சிம்லேயே வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காயும் புளியும் அரைச்ச பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன். அதில் தேவையான அளவு உப்பும் போடுதேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னா தேவையான அளவு தேங்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட புளியும் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு வச்சுருங்க. இது குளத்து மீன் தான். அதில் இது கறி மீனுன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சிலோப்பியா மீன் மாதிரிலாம் இருக்கும். இந்த கறி மீன் வாங்கிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஃப்ரைக்கு மசாலா பரட்டுவோம்ல, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகு, சீரக பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. சில பேர் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவாங்க. நான் ஆனால் இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் சேர்க்கலை. நான் இது மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்ல 1 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறி தான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் மீன் குழம்புல நான் போடுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா இது விரால் மீன் குழம்பு. இதுவும் விரால் மீன், இதுவும் குளத்து மீனில் உள்ளது தான். இதையும் நான் அதே மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரைக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு, சீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது மீன் போடுறதுக்கு முன்னகட்டியே குழம்பெல்லாம் கூட்டி வச்சுருந்தோம்ல, இதெல்லாம் நல்ல ஒரு கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் மீனை நான் எடுத்து போடுவேன். மீன் என்னடா கட் பண்ணாமல் போடுதான்னு நினைக்காதீங்க. நான் இன்றைக்கி முழு மீனாகவே தான் இன்றைக்கி நான் குழம்புல போடுவேன். இப்படியும் சாப்பிட்டு பாருங்கள், இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சில ஹோட்டல்லலாம் முழு மீனாகவே குழம்புல கிடைக்கும். அதனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் நான் இது முழு மீனாகவே தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா போட்டதும் ஒரு கொதித்ததும் அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி வந்துடும். அதனால் ஒரு கொதித்ததுக்கப்புறவு திருப்பி சிம்மில் வச்சதுக்கப்புறவு நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் மாங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய்லாம் போடுவாங்க. நான் மாங்காய் மட்டும் இதில் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போட்டு ஒரு கொதித்ததும் திருப்பி சிம்மில் வச்சுருங்க. மொத்தம் மீன் வேகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் நம்ம மல்லி இலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மல்லி இலையோட வாசனை நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் குழம்புல. இதுக்கப்புறம் நான் விரவி வச்சுருக்கிற மீன் இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு நான் ஏஎம்சி பாத்திரத்தில் அந்த விரால் மீனை பொரிக்கலான்ட்டு நான் எடுக்கிறேன். எப்பொழுதுமே எண்ணெய் ஊற்றி தான் பொரிப்பேன். இன்றைக்கி எண்ணெய் வேண்டாம், இன்றைக்கி இதில் பொரிக்கலாம் அப்படின்ட்டு இதில் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விரால் மீனை எடுத்து அதில் 1 பை 1 அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா போதும். அதில் ஒரு க்ரீன் கலர் லைட் இருக்கும் அந்த மூடியில். அது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மீன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் இந்த கறி மீன் குழம்பு, விரால் மீன் ஃப்ரை இது மட்டும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.